ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மார்னிங் வ்ளாக் தான் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ எடுத்து 2 டேஸ் ஆயிடுச்சு. பட் இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ண எனக்கு டைம் கிடச்சிருக்கு. அப்படி என்ன தான் பிஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு எக்ஸாம் நடக்குது. ஸோ அதனால் அவளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு எனக்கும் டைம் வந்து போகிறதே தெரியல. இங்கே வீட்டுக்கார் கூட திட்டுறாங்க, ஏன் நீ வந்து அவளை போட்டு இவ்வளோ புஷ் பண்ணுற, விடு அவள் படிக்கிறத படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் போய் நிற்கும்போது என் பிள்ளைய குறை சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு அவள் கூட உட்காந்து நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணி அவளுக்கு இந்த எக்ஸாமுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அன்றைக்கி வல்லாரக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து அப்படியே வந்து கிரைண்ட் பண்ணி கோதுமை மாவில் போட்டு அப்படியே பூரி செஞ்சு கொடுத்துலாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நைட்டே வந்து கொஞ்சம் கிராசரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நைட்டு வந்து ரீஃபில் பண்ண முடியல. அதனால் மார்னிங் எந்திரிச்சு அதையும் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு நீங்களே சொல்லிக் கொடுப்பீங்களா, இல்லை டியூஷன் விடுவீங்களா அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து டியூஷன் மேலே பெரிய ஈடுபாடு இல்லைன்னு போன தடவையே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க, சொல்லிக் கொடுக்குறீங்க, நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம், எங்களால் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது, ஸோ டியூஷன் தான் எங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே வந்து நான் புஷ் பண்ண கிடையாது. நீங்கள் வீட்டில் தான் வச்சு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு. நம்ம குழந்தைங்க என்ன ஸ்டாண்டர்டில் இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கும்போது தான் வந்து தெரியும். பட் டியூஷனில் வந்து நான் தப்பு சொல்ல, நல்லா சொல்லிக் கொடுக்குற டியூஷன்ஸ் நிறையவே இருக்க தான் செய்யுது. பட் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்றனால தான் நான் வந்து ஸ்கூல்லையுமே டியூஷன் இருக்குது, நான் சேர்த்து விடாமல் வீட்டில் உட்கார வச்சு நான் வந்து படிக்க வைக்கிறேன். இதனால் எனக்குமே கொஞ்சம் நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் அதை வந்து அப்படியே நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். அது இல்லாமல் அன்றைக்கி வந்து பூரிக்கு வந்து எப்பயும் போல் உருளைக்கிழங்கு மசாலா தான் வந்து போட்டு எப்பயும் போல் குருமா வச்சு கொடுக்கலாமேன்னு சொல்லி அதெல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். குழந்தைங்கள வந்து இப்போ ரொம்ப புஷ் பண்ணாதன்னா அது வந்து கரெக்டு தான். ஏன்னா நானுமே அந்த காலத்தில் நம்ம என்ன படிச்சிருப்போம், ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டோம். இந்த வயசுலலாம் 1 to 3 ABCD தான் படிச்சிருப்போம். பட் இவங்க வந்து நிறையவே படிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, படித்து தான் ஆகணும், அந்த அளவுக்கு தான் வந்து ஃப்யூச்சர்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னும்போது புஷ் பண்ணலை. பட் பேசிக்கே தெரியல அப்படின்னும்போது அது ரொம்ப டஃப் ஆயிரும் ஃப்யூச்சரில். அதனால் ஒரு பேசிக் வந்து அவங்களுக்கு கரெக்டாக ஒரு ரீடிங்கோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல நாலேஜ் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆவரேஜ் மட்டும் எடுத்துருந்தாவே போதுமானது தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க ரொம்ப ஹையாக வந்து படிக்கணும்லாம் நான் நினைக்கவே கிடையாது. ஒரு பேசிக் வந்து கரெக்டாக இந்த வயசில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு 8 வயசு வரைக்குமே நம்ம கண்ட்ரோலில் வச்சு கொஞ்சம் படிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளே வேணாம் படிக்காதான்னு சொன்னால் கூட அவங்க ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் நிறைய குழந்தைங்கள இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் மெனக்கடலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த இதையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பாப்பாவுக்கு லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் துணியெல்லாம் வந்து துவைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து அந்த துணியெல்லாம் வந்து காய போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சிட்ருந்தேன். என்னோடய நாள் இப்படி தான் போச்சு. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.